வணக்கம். மீடியா 7 செய்திகள். பொதுமக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக திமுக சார்பில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளரிடத்தில் மனு. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளிலும் உள்ள பொதுமக்களின் பிரச்சனைகளை உடனடியாக சீர் செய்ய வலியுறுத்தி திமுக சார்பில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜயகார்த்திகேயன், மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன், மின்வாரிய மாவட்ட செயற்பொறியாளர் மணி ஆகியோரை சந்தித்து மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து நா. கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில், பொதுமக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியின் போது கோவை மாநகராட்சியில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாகவும் அவைகள் அனைத்தும் பராமரிப்பு இன்றி முட்புதர்களுடன் காட்சியளிப்பதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்கம்பங்கள் செயல்படுவதில்லை, இதனால் குற்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் சுகாதார பணியாளர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் இல்லாததால் பணிகள் தொய்வு பெற்று இருப்பதாகவும் கூறினார். ஏற்கனவே பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர், மாநகராட்சி நிர்வாகம் முடங்கி உள்ளதாகவும் உள்ளாட்சித்துறை தோல்வி கண்டுள்ளது, உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை, குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கிறது, சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, இதே உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு நாளாவது ஆய்வு பணி மேற்கொண்டுள்ளாரா என கேள்வி எழுப்பினார். செய்தித்தாள்களில் 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் தருவதாக தவறான தகவல் தருகின்றனர். ஆனால் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி நிர்வாகம் முடங்கியுள்ளது. இதனை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்து வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தி வைத்ததுதான். திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு அதிமுகவினர் உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தியுள்ளனர். தற்போது உள்ளாட்சியில் ஊழல் நிறைந்து உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வின் போது மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து, மெட்டல் மணி, உமா மகேஸ்வரி, பொதுக்குழு உறுப்பினர் ராஜராஜேஸ்வரி, பகுதி கழக பொறுப்பாளர் கோவிந்தராஜ், அணி அமைப்பாளர்கள் ரகுமான், சரஸ்வதி மற்றும் மாரி செல்வம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். முற்றிலுமாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த பூங்காக்களை பராமரிக்காமல் அந்த பூங்காக்கள் அனைத்துமே முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன. விஷப்பூச்சிகள் அனைத்தும் அந்த பூங்காக்கள் இருக்கிறது. ஆகவே பூங்காக்களை உடனடியாக பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அதை போலவே 80க்கும் மேற்பட்ட மயானங்கள், அதாவது ஒருவர் உயிரிழந்தால் அவர்களை கொண்டு அந்த உயிரிழந்தவருடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய மயானங்கள் அனைத்துமே மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன. முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதிக்குள்ள பிணங்களை அடக்கம் செய்வதற்கு செல்பவர்கள் அச்சப்படுகின்றார்கள். உள்ள தெருவிளக்கு இல்லை, அதே மாதிரி குடிநீர் வசதி இல்லை, உப்பு நீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, பணியாளர்கள் கூட அங்கே யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மயானங்களுடைய நிலையே ஒரு அவல நிலையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளரை நான் நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். அதை உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்க வேணாலும் எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். ஆனால் அந்த எம்எல்ஏ எம்பியினுடைய நிதியிலிருந்து போடப்படுகின்ற சூரிய ஒளி மின் விளக்குகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 100க்கு 90 விளக்குகள் எரியறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சூரிய ஒளி மின் விளக்குகளை அமைப்பதற்கு அவர்கள் கடிதம் கொடுத்து அரசு அந்த உள்ளாட்சி நிர்வாகம் அந்த விளக்குகளை அமைத்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு எந்த கான்ட்ராக்டர், எந்த ஒப்பந்ததாரர் போறாரோ அவர் 1 வருஷத்துக்கு பராமரிப்பார். அதுக்கு பின்னாடி அந்தந்த பகுதிகள் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் தான், இப்போ இது கோவை மாநகராட்சினா கோவை மாநகராட்சி தான் அந்த சூரிய ஒளி மின்விளக்குகளை பராமரிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதே இல்லை. பராமரிக்காத காரணத்தினால பல இடங்கள்ல அந்த பேட்டரியை திருடிட்டு போயிடுறாங்க. அந்த மின்கம்பம், அந்த சூரிய ஒளி மின்கம்பம் சாய்ந்து கிடக்கிறது. ஆகவே இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். இப்பொழுதும் வலியுறுத்தி இருக்கின்றேன். இறுதியாக ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வெள்ளலூர் பாலம் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்குது. சிங்காநல்லூர் வெள்ளலூர் இணைப்பு பாலம் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. மாநகராட்சியினுடைய சுகாதார பணியாளர்களுக்கு போதிய உபகரணங்கள், இடங்களை போய் சுத்தம் பண்றதுக்கு, தூய்மை பணி மேற்கொள்வதற்கு மண்வெட்டி, சீமார் போன்ற எந்த பொருளுமே அவங்க கிட்ட இல்லை. ஆகவே அது உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக கழகத்தின் சார்பில் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த புகார்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான நடவடிக்கை? எல்லாம் ஆமை வேகத்தில் பணிகள் நடந்துட்டு இருக்கு. பல கடிதங்களுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சூரிய ஒளி மின் விளக்கு
இது அரசினுடைய